ஆன்மீக அறிவியலில் ஒரு அரிய விஷயம், எல்லாத்துக்கும் அந்த ஆலயம் தெரியும். ஆனால் அந்த ஆலயம் வந்து நம்ம சஷ்டிக்காக மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆலயம். இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இப்போ நிறையா குறையுது எல்லாத்துக்குமே, என் வீட்டில் இருந்து எனக்குல இருந்து, இல்லைங்களா? இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுவதற்கு என்ன வேணும்? அமிர்தம் வேணும். இந்த அமிர்தம் எங்கே கிடைக்கும்? புராதன வரலாறுக்குள்ள இவர் போகிறாரு. ஆஞ்சநேயர் பகவான் எடுத்துகிட்டு வந்தது போனது அமிர்த கலசம். இந்த அமிர்தத்தை எல்லா நேரமும் எல்லா வயதிலும் ஏற்றுக்கக்கூடிய தன்மை இல்லாட்டினாலும் அதை பார்த்தாலோ அங்கு வணங்கினாலோ அந்த அமிர்தத்தினுடைய பவர் கிடைக்கும். ஆனால் மனிதனுக்கு 40 வயது 50 வயது 60 வயது 80 வயதில் குணநலங்கள் மாறும், அதற்கப்புறம் உடல்நிலைகளும் மாறும். அதனால் அதுக்கு சஷ்டி பொண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய திருக்கடையூர் ஆலயத்தை இப்போ பார்க்குறோம். இதில் விஞ்ஞானம் எப்படி கலந்துருக்குங்கிறத தெரிஞ்சுக்குவோம். இந்த திருக்கடையூரில் சொல்லி முடித்த உடனே சஷ்டிக்கு தானே பேர் பட்டதுன்னு நினைப்பாங்க. அடுத்ததாக எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது இந்த அபிராமி அம்மைன்னு சொல்லக்கூடிய அந்த அம்பாளை நம்ம நினைப்போம். முதல்ல மூலவரை பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா, இந்த திருக்கடையூர் அமிர்தத்தை கடைஞ்சி எடுத்து வந்ததுனால தான் அமிர்த கடேஸ்வரர் அப்படின்னு அவருக்கு திருநாமம். இப்போது இந்த ஆலயத்துக்கு செல்லும் பொழுது நம்ம அமிர்தத்தை பருகக்கூடிய பலன் கிடைக்குதான். அதனால தான் இதற்கு என்ன சான்று, இதுங்க எங்கே விஞ்ஞானம் இருக்குது, நீங்கள் நல்லா வர்ணனை பண்ணுறீங்களே அப்படின்னு நீங்கள் நேயர்கள் என்ன வேணால், 40 வயது 50 வயதில் சஷ்டி பொண்ணுங்கிறப்போ 50 வயதில் ஒருத்தருக்கு மனிதனுடைய உடல்நிலைகள் மாறும் பொழுது ஏன் மிச்ச ஆலயத்துலலாம் இல்லாமல் அங்கே போய் சஷ்டி பொண்ணுன்னு சொன்னாங்க? அந்த அமிர்த கடேஸ்வருடைய அருள் அங்கே இருக்குது. அந்த அமிர்தம் நமக்கு சேர்ந்து உடலையும் உள்ளமும் வலுப்பெறணுங்கிறக்காக தான் அந்த சஷ்டிங்கிற அந்த வாக்கியத்தை நமக்கு வச்சாங்க. அதுவும் இந்த அமிர்த கடேஸ்வரத்தில் வச்சாங்க. ஆனால் இப்போ இந்த கலி உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு நோய்களினுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. ரொம்ப விரைவான காலகட்டமாக இருக்கும் பொழுது ஒரு வகை எதிர்ப்பாற்றல் சக்தியை கொடுக்கக்கூடிய அற்புதமான அமிர்தம் தான் அந்த அமிர்த கடேஸ்வரன் இருக்குது. சரி, இதுக்கு இரண்டாவது சான்று சொல்கிறேன். இந்த மூலவரை சேவிச்சுட்டு நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா யமனை கால சம்ஹார மூர்த்தி அப்படின்னு அவருக்கு திருநாமம். யமனை தன் காலால் எட்டி உயர்த்ததாக இருக்கும். அந்த படிக்கட்டை விளக்கிட்டு பார்ப்பாங்க. இதில் சூட்சமம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படிக்கட்டு அப்படிங்கிறது வந்து அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா கருங்கல்ல போட்டிருப்பாங்க. என் வாழ்க்கையில் தீர முடியாத பிரச்சனையாக இருக்குது, முட்டுக்கட்டையாக கல்லாக இருக்குது அப்படிங்கிறவங்க சிவபெருமான சரணாகடி அடித்தா தன்னுடைய ஷாவு தன்னுடைய மரண பயத்திலிருந்து வெல்லக்கூடிய அற்புதமான அமிர்தம் இங்கே இருக்குங்கிறத உணர்த்துறதுக்காக தான் யமனை எட்டி உதைச்சதா கால சம்ஹார மூர்த்தின்னு சொல்லக்கூடிய இந்த பாக்கியம். ஆக நேயர்கள் சஷ்டிக்கு மட்டும் இல்லாமல் சதா காலமும் தன் உடம்புல இருக்கக்கூடிய, நம்ம இப்போ அமிர்தத்தை தேடி போக முடியாது, அமிர்தத்தை கண்டுபிடிக்க இயலாது, அமிர்தத்தை வாங்கி பருக முடியாது, பொருளாதாரத்தை சூழ்நிலை இருக்கிறோம். இதெல்லாம் மேலே எது ஒரிஜினல் அமிர்தம் தெரியாமல் இருக்கிறோம். ஆனால் நமக்கெல்லாம் சஷ்டிக்கு மட்டும் அல்லாமல் எல்லோ காலகட்டத்தையும் அமிர்தத்தை பருகுனதுக்கு உண்டான ஆற்றலை வாரி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அமிர்த கடேஸ்வரரை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஆன்மீக அறிவியலை இதை கொண்டு வந்தது. இப்படிப்பட்ட இந்த அமிர்த கடேஸ்வரில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே யமனுக்கு தனி சன்னதி உண்டு. சார், யமனை வந்து எதுக்கு சார்? சென்ற நிகழ்ச்சியிலே சொல்லியிருந்தேன் யம தர்மராஜன் வந்து எவ்வளோ சிறப்பு பெற்றவன் சொல்லி. அப்போது இந்த அமிர்த கடேஸ்வரரை வணங்கிட்டு இந்த யமனை வணங்கும் பொழுது யம தர்மராஜன் அவனுக்கு பேர். இந்த யமனுடைய அனுகிரகத்தினாலையும் நம்மளுடைய ஆயுள் பலம், ருணரோணஸ்தானம், இதெல்லாம் என்ன சார் ருணரோணஸ்தானம் சொல்கிறீங்க? ஒரு ஆயிலை கூட்டுவதற்கு முன்னாடி யம வருவதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நரமுடி வந்துருமா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால் தளர்ந்து போகுமா, அதுக்கப்புறம் உடலில் நோய் வருமா, இப்படி தான் படிப்படியாக தான் தன்னுடைய ஆயுள் பலத்தை குறைப்பான். ஆனால் இவனை போய் வணங்கும் பொழுது அமிர்த கடேஸ்வரரே நீ வணங்கிட்டு வந்துட்ட, அப்போ நீ சிவபக்தனாக இருக்கிற, உன்னை தொடமாட்டேன்னு தள்ளி நிற்கிறான். அடுத்ததாக என்னையும் வந்து நீ வணங்குனியா, உன்னுடைய ஆயுள் காலத்தை நீட்டுன்னு சொல்லக்கூடிய அற்புதமான அந்த அமிர்த கடேஸ்வரர் ஆலயத்தில் அதுக்கப்புறம் அன்னை அபிராமி அந்தாதி அப்படிங்கிற ஒரு பதிகமே இருக்குது. இதை நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அமாவாசையை பௌர்ணமியாக மாற்ற முடியும். அதாவது மனிதனுடைய வாழ்க்கையில் தேய்வே கிடையாது, முழு நிலவு சந்திரனா பொழிக்க வைக்க முடியும். சக்தியினுடைய அருளே முக்கியம். சிவன் இல்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லாமல் சிவன் இல்லை. இருந்தாலும் கூட அம்பாளுடைய ஒரு தோடே பௌர்ணமியாக ஜொலிக்க வைக்கக்கூடிய அரும்பொருள் ஆற்றல் பெற்ற அற்புதமான ஆலயம் தான் இது. எல்லாம் அறிவியல் ரீதியாக நம்ம பார்க்கும் பொழுது அமிர்தத்துக்கு உண்டான அந்த நல்ல கதிர்கள் அங்கே சேமித்து இருக்குது. அந்த ஆலயத்துக்கு செல்லும் பொழுது அதனால தான் சொன்னாங்க, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்னா, அதாவது சாவுக்கும் நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் கோயிலுக்கு
கோயிலுக்கு போனோம்னா சிறப்பு பெறுவான் அப்படின்னு சொன்னது. அப்போ அமிர்த கடேஸ்வரத்தில் சஷ்டிக்கு மட்டும் நம்ம செல்லாமல் நம்ம உடம்புல அந்த அமிர்தத்தை பருணக்கூடிய அமைப்பை கிடைப்பதற்கும் நோய் நொடிகளில் இருந்து வென்று சுகமான வாழ்க்கை வாழ்வதற்கும் அந்த கால சம்ஹார மூர்த்தின்னு சொல்லக்கூடிய நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சங்கடங்கள், சந்தர்ப்பங்கள், பண நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி, கோர்ட்டு பிரச்சனை இதில் இருந்து விடுபடுவதற்கு அந்த கால சம்ஹார மூர்த்தி. எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், ஆயுள் கால பயம் வரும்பொழுது தான் சிவபெருமானையோ அல்லது பெருமாளையோ நம்ம போய் நாடுறோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அல்ல நேர்களே, கோயிலாகப்பட்டதில் அரிய பெரிய புதையலும் பொக்கிஷமும் என்னன்னு கேட்டிங்கன்னா, மனிதனுடைய வாழ்க்கையில் நிகழ்கால வாழ்க்கைக்கூடிய ஏற்படக்கூடிய கஷ்டங்களை நீக்குவதற்காகவும் ஒவ்வொரு ஆலயத்திலையும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். இந்த அபிராமி அம்மை சமேத அமிர்த கடேஸ்வரர் கால சம்ஹார மூர்த்தியை வணங்கி இந்த ஆலயத்தில் இன்னும் அரிய பெரிய நிகழ்வுகளை அடுத்து ஒரு நிகழ்ச்சியில் பார்ப்போம்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை வாசி திருப்பூணம் கோரக்நாத அடிமை டி. ஆனந்தாழ்வார். வணக்கம்.